ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கப் ரவை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இது வந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். வாசனைக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து கையில் ஒட்டுற பதம் ஆகுற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இதை ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ சுகர் சிரப் வந்து கையில் ஒட்டுறப்பதான் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு சுகர் சிரப் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை இறக்கிடலாம். இது இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளேயும் குலாப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் 1.5 கப் பால் வந்து சேர்க்கணும். 1 கப் ரவைக்கு 1.5 கப் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் வறுத்த ரவை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 கப் பாலை வந்து இதில் சேர்த்துட்டு பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவை வந்து சேர்க்கணும். இப்போ இதில் 1 கப் வறுத்த ரவை வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரவை வந்து இந்த பால்லையே நல்லா வெந்து வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடும். இதில் ரவை எல்லாம் நல்லா குக் ஆகி பேனில் ஒட்டாமல் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ரவை வந்து நல்லா ஆறியிருக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பிசையணும். இதை எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வரும். இப்போ இதை கை வச்சு நல்லா இதை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டு தான் உருட்டி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வெடிப்பு இல்லாமல் விரிசல் இல்லாமல் இருக்கும். இதை வந்து நல்லா பிசையாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது பிரியும். அதனால நல்லா இதை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன குலாப் ஜாமுன்ஸாக இந்த மாதிரி எந்த ஒரு வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா எந்த ஒரு வெடிப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா குலாப் ஜாமுனுமே ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு வெடிப்பு இல்லாமல் பர்ஃபெக்டாக உருட்டி எடுக்கணும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு டார்க் கலர் ஆயிரும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும். இதை வந்து போட்ட உடனே திருப்பி விட்டீங்கன்னாலும் உடையும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடணும். இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இன்னுமே நல்லா கொஞ்சம் டார்க் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆனதுமே நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து இதை எடுத்து அப்படியே போட்டுறணும். சுகர் சிரப் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனையுமே ரெடி பண்ணி இதில் சேர்த்துடலாம். இந்த குலாப் ஜாமுனை சேர்த்துட்டு இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து பார்க்கணும்.
இப்போ எல்லா குலாப் ஜாமுனுமே சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. சுகர் சிரப் எல்லாமே குலாப் ஜாமுனில் நல்லா இறங்கி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம சூடான சுகர் சிரப்பில் சேர்த்ததுனால குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும், அதுக்கான க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் விப்பிங் க்ரீம் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் இல்லைன்னா அதுக்கு பதில் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்க்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் உங்ககிட்ட இல்லைன்னா மில்க் பவுடர் வந்து 1/4 கப் போல் சேர்த்தாலே போதும். இப்போ இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா அதுக்கு பதில் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஸ்டிஃப் ஆகுற வரைக்கும் இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் நமக்கு க்ரீம் வந்து நல்லா செட் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்டிஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இது சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து இந்த க்ரீமை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த க்ரீமை வந்து சர்வ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே குலாப் ஜாமுன் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ குலாப் ஜாமுன் எல்லாம் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த க்ரீமுக்கு மேலே இந்த குலாப் ஜாமுன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குலாப் ஜாமுனை வந்து இதுக்கு மேலே சேர்த்துட்டு டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச பிஸ்தா வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான டெக்கரேஷன்ஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு செர்ரி வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பிளேட்லேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான க்ரீம் ஜாமுன் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்பூன் வச்சு இன்னொரு பிளேட்லேயும் நான் க்ரீம் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சு குலாப் ஜாமுனை சேர்த்துடலாம். நல்ல கூலிங்கான க்ரீம் கூட இந்த ஜாமுன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த குலாப் ஜாமுன் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த க்ரீம் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த க்ரீம் குலாப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா அதுக்கு பதில் கடையில் வாங்கின வெனிலா ஐஸ்கிரீமை வச்சு கூட இந்த குலாப் ஜாமுன் கூட சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த க்ரீமோட இந்த குலாப் ஜாமுனை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.